அந்த காலத்து பெண்களில் இருந்து இப்போ இருக்க நவீன காலத்து பெண்கள் வரைக்கும் அவங்க சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற வலிதாங்க. அதுவும் இரவு நேரத்தில் வயிற்று பகுதியில் பெண்களுக்கு அளவுக்கு அதிகமான வலி இருக்குமாமா. வாங்க இந்த வலியை எப்படி இயற்கையான முறையில் குறைக்கலாங்கிறத இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் தலைவலி, கை கால் குடைச்சல்லாம் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சில பெண்களுக்கு வயிற்று பகுதியில் அளவுக்கு அதிகமான வலி இருக்குங்க. இதுக்கு சரியான தீர்வு மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சரியான உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்கணுங்க. சில பெண்களுக்கு இன்னும் தனக்கு 3 நாளுக்கு அப்புறம் மாதவிடாய் ஏற்பட போகுதுன்னு தெளிவாகவே தெரியுமாமாங்க. அந்த சமயத்தில் பெண்கள் மாதவிடைக்கு ஏற்ற மாதிரி தான் உடம்பை ரெடி பண்ணிக்கணுங்க. இல்லைனா அவங்க உடம்புல இருக்க வைட்டமின்களும் கால்சியங்களும் அதிகமாகவே வெளியே போகுமாமா. இதனால பெண்கள் சீக்கிரமாகவே டயர்ட் ஆயிடுறாங்க. இதை சரி செய்ய மாதவிடாய் ஏற்படுறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே சூடான தண்ணியில் துளசியை அதிகமாக சேர்த்தி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இல்லைனா நம்ம அன்றாட உணவுகளில் பாலையும் தயிரையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாங்க. இதுலேயும் குறிப்பாக பாலை மிதமான சூட்டில் குடிக்கிறது உண்மையும் நல்லது. இது மூலம் மாதவிடாய் டைமில் ஏற்படுற வலியை குறைக்க முடியுமாமா. சில சமயம் சில பெண்களுக்கு இந்த உணவுகளை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே மாதவிடாய் ஏற்படுங்க. அந்த சமயத்தில் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதுக்கேற்ற மாதிரி உணவுகளும் இருக்குது. மாதவிடாய் டைமில் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலி இருந்தால் நீங்கள் இஞ்சி, பப்பாளி, தேன், பால், கேரட் போன்ற உணவுகளை சரியான முறையில் எடுத்துக்கோங்க. அது மூலம் கூட மாதவிடாய் டைமில் ஏற்படுற வலியை குறைக்க முடியுங்க. இதுலேயும் சில பெண்கள் மாதவிடாய் டைமில் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும்னு தெரியாமல் சில தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கிறாங்க. அதனால் மாதவிடாய் டைமில் அதிகமான வலியும் அவங்களுக்கு ஏற்படுது. அது என்ன தேவையில்லாத உணவுன்னு தானே கேட்குறீங்க? மாதவிடாய் டைமில் அதிகமான காரமான உணவுகளை எடுத்துக்கக்கூடாதுங்க. அதுலேயும் குறிப்பாக உடம்பை ஹீட் படுத்துகிற எந்த ஒரு உணவையும் எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு சிக்கன், மிளகாய், பாஸ்தா, பர்கர் போன்ற ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் சில பேருக்கு மாதவிடாய் டைமில் சூடான காஃபி குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் காஃபியில் இருக்க சில பொருட்கள் நம்ம உடம்பை ஹீட் ஆக்கிருங்க. இதனால மாதவிடாய் டைமில் பெண்களுக்கு அதிகமான வலி ஏற்படுங்க. இதை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி மாதவிடாய் காலத்தில் மட்டும் காஃபி குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மாதவிடாய் டைமில் உங்களுக்கு நைட் டைமில் அதிகமான வலி இருக்கா? அந்த சமயத்தில் நீங்கள் அதிகமாக சுடுதண்ணி குடிக்கலாங்க. இல்லைனா சூடான வாட்டர் பாத்தை வயிற்று பகுதியில் வைக்கலாம். இந்த மாதிரி சரியான முறையில் உணவுகளை எடுத்துக்கிறது மூலம் மாதவிடாய் டைமில் ஏற்படுற வலியை குறைக்க முடியுங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.